ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இது டியூஸ்டே ஈவினிங் vlog தான். மகா ஸ்கூல்லேருந்து வந்துட்டாப்புல. மகா சாப்பாடு இப்போல்லாம் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால் மாமா அவள் கரெக்டாக சாப்பிட்றாளா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி கர்ட் ரைஸ் அவளுக்கு பிடிச்சதுனால அவள் சாப்பிட்டுட்டா. டிவியில் சிங்சாங் ஓடிட்டுருக்கு. டைம் வந்து 5:10 ஆகுது. நான் கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா சிங்க் ஃபுல்லாக பாத்திரம் இருக்குது. நான் அன்றைக்கி மாவு போட்டிருந்தேன், அதனால் மாவு அரைச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ டிஷ்வாஷரில் நம்ம பாத்திரத்தெல்லாம் லோட் பண்ணிடலாம். நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் லோட் பண்ணுறேன். எனக்கு இப்போ இந்த டிஷ்வாஷர் வந்தது என்னோடய பெஸ்டி ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இருக்குது. மெய்டுனா கூட அவங்க நினச்ச நேரத்துக்கு வருவாங்க, லீவ் போட்டுருவாங்க. ஆனால் இது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே. இப்போ ஜன்னலெல்லாம் சாத்தணும். ஈவினிங் ஆகிடுச்சு. அதனால் நான் ரூமில் வந்து ஜன்னலை சாத்திட்ருக்கேன். மழைக்காலம் வருதுன்றதுனால நீங்களும் ஜன்னலெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே சேஃப்டியாக இருக்கணும் இல்லையா? முருகா கிருஷ்ண ஜெயந்திக்கு ஊருக்கு போயிருந்தான். ஊர்லேருந்து வந்துட்டான். இப்போ தான் வந்தான். அவன் வந்து ஷூ ஆர்டர் பண்ணியிருந்தான் நெட்டில். அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்ருக்காப்புல. ஊர்லேருந்து முருகா வந்திருக்கான். எங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. வீட்டிலேருந்து கொடுத்து விட்டுருக்காங்க அப்பா அம்மா ரீசெண்டாக இப்போ வந்து கேரளா போனாங்க. அங்கே எங்களுக்காக பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்த திங்ஸை தான் முருகா கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க. கேரளா போகிறோம், நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க. பட் எங்களால் போக முடியல. அவங்க ஜாலியாக போயிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்களும் போவோம். ஸ்கூலில் லீவ் கிடைக்கல எங்களுக்கு. நான் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இந்த சூட்கேஸ் ஃபுல்லாக எங்களுக்காக எங்களோட திங்ஸ் தான் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கா. எப்பயுமே ஊருக்கு போயிட்டு வந்தால் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு திங்ஸ் எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிஃப்ட் வந்திருக்குன்னா அதை ஓப்பன் பண்ணதுக்கு எக்ஸைட்டடாக இருப்போம் இல்லையா? நானும் அதே மாதிரி தான். மகாவும் வந்து என் கூட உட்காந்துட்டா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்பா எங்கே போனாலுமே எங்களுக்காகத்தான் நிறையா பர்ச்சேசிங் பண்ணுவாங்க. இது வரைக்கும் அவருக்காக செலவு பண்ணதே இல்லை. அதனால தான் எங்கள் அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். புல்லாங்குழல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து குட்டி கிருஷ்ணர். அவங்க வந்து குருவாயூர் போயிருந்தாங்க. அங்கேருந்து இந்த குட்டி கிருஷ்ணர் குருவாயூர் கிருஷ்ணரே நேற்று கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்டு வந்துட்டாருன்னு நினச்சேன். இது கேரளா விளக்கு. அம்மா எனக்கும் அவங்களுக்கும் வாங்கியிருந்திருக்காங்க. குட்டி கிருஷ்ணர் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். மாமாவுக்கு கேரளா வேட்டி. இது மகாவுக்கு காசு மாலை. அப்புறம் மகாவுக்கு ட்ரெஸ்ஸும் எடுத்து கொடுத்துருந்தாங்க. கரெக்டாக இருந்துச்சு. கேரளா ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரளா சாரீ கொடுத்துருந்தாங்க. இந்த கேரளா சாரீ பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருந்தது. கூடிய சீக்கிரம் இதை நான் வியர் பண்ணிவிடுவேன். இப்போது மாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச சிப்ஸு தான். அது வந்து மாமா வந்து வேணும்னு சொல்லி ஸ்வீட் சிப்ஸ் அண்ட் கேரளா சிப்ஸ் கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்க அங்கே போய் பார்த்திங்கன்னா எங்களுக்காக பர்ச்சேசிங் பண்ணியிருக்காங்க. அதுதானே பேரண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பேரண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் பிளஸ்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலி இப்போ 3 days லீவ் வந்தது பார்த்தீங்களா? கிருஷ்ண ஜெயந்திக்கு நாள். அப்போ தான் அவங்க கேரளாவில் இருந்தாங்க. எல்லோரும் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். பட் முருகாக்கும் லீவ் இல்லை. எனக்கு மாமாவுக்கு மந்த்லி கடைசியாக இருக்கிறதுனால லீவ் இல்லை. அதனால தான் நாங்கள் போகல. அம்மா அப்பா போயிட்டு வந்தாங்க. அங்கே கேரளாவில் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விலாகாக நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் போனால் செக் பண்ணி பாருங்கள். மாவு அரைச்சி முடிச்சாச்சு. அதை கரைச்சி டப்பாவில் ஊற்றி வச்சிட்ருக்கேன். மாவு அரைச்சிட்டாலே ஒரு பெரிய திருப்தி இருக்கும் இல்லைங்களா? அப்பாடா 1 வீக்குக்கு நம்ம ரிலாக்ஸாக இருக்கலாம். குழந்தை கேட்கும் போது மாவு இருந்தால் டக்குன்னு தோசை ஊற்றி கொடுத்துடலாம் இல்லையா? மகா அவளோட ஃப்ரெண்ட் குமுதா கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தா. வரப்போ தான் என்கிட்ட சொன்னால் குமுதாவுக்கு எனக்கும் சின்ன ப்ராப்ளம். ஆனால் வந்தோடனே பாருங்கள் குழந்தைங்க மறந்துட்டாங்க. குழந்தைங்க மனசு எப்பயுமே இருந்தால் நம்மளும் ஹாப்பியாக இருப்போம். நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திருப்பி பேக்கில் எடுத்து வச்சு அந்த இடத்த க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த புல்லாங்குழல் ரொம்ப பிடிச்சிருந்தது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ரொம்ப மெஸ்ஸியாக இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் நடந்தது. சரி ஓகே வீட்டை கூட்டிடலான்னு சொல்லி வீட்டை கூட்டிகிட்ருக்கேன். வீட்டை கூட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம விளக்கேற்றி குட்டி கிருஷ்ணர் வச்சு சாமி கும்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். சரி ஓகே தலை வாரலான்னு சொல்லி தலை வாரிட்டுருக்கேன். ஈவினிங் எப்பயுமே முகம் கழுவி தலை வாரி சாமி கும்பிட்டாதான் மனசுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் இல்லையா?
மகா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருந்தா. அவ இப்ப கொஞ்ச நாளா அப்படித்தான் பண்ணிட்டுருக்கா. காமெடி பண்ணிட்டுருக்கா. சரி ஓகேன்னு சொல்லி மகாக்கு ஹோம்வொர்க் என்னன்னு சொல்லி ஃபோன்லேருந்து பார்த்து, நம்ம எழுத குடுத்துட்டு போனோம்னா, அவ எழுதிட்டுருப்பா. நம்ம நெக்ஸ்ட் ஒர்க்க பார்க்கலான்னு என்னென்ன ஹோம்வொர்க் சொல்லி நான் செக் பண்ணிட்டுருக்கேன். அவளுக்கு என்ன ஹோம்வொர்க்குன்னு எடுத்து குடுத்தா போதும், அவ செஞ்சுடுவா. தெரியாத விஷயம் இருந்தா மட்டும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பா. ஸ்கூல் போகும்போது நான் படிச்சனோ இல்லையோ, இப்போ மகா கூட சேர்ந்து நானும் படிக்கிறேன். நீங்களும் அப்படித்தானே பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்க. நேத்து கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து பிளேட்ஸ்லாம் எடுத்திருந்தேன். அந்த பிளேட்ஸ் எல்லாம் திருப்பி நம்ப எடுத்து அடுக்கி வச்சிடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்ருக்கேன். இது வந்து செராமிக் பிளேட்ஸ்லாம் இருக்கும். உடைஞ்சிடக்கூடாது இல்லையா? நான் அதெல்லாம் இந்த மாரி ஒரு பேக்கில் போட்டு தான் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். தேவையானப்போ குக்கிங் வீடியோ, ஷூட்டிங் அப்போ எடுத்துப்பேன். மற்ற நேரத்தில் இந்த மாதிரி பேக்கில் போட்டு பத்திரமா வச்சுருவேன். இப்போது சாமி கும்பிட போகிறோம். குட்டி கிருஷ்ணர் இருக்கிறது எனக்கு ஹாப்பியாக இருக்குது. மோஸ்ட்லி நான் வந்து சாமி வந்து எதுவுமே வாங்க மாட்டேன். இருக்கிறத வச்சு தான் கும்பிடுவேன். இது குருவாயூர் போயிருந்தோம். குருவாயூர் ஸ்பெஷலாக இந்த கிருஷ்ணர் எனக்கு கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா வந்திருக்கிறது. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி. 2 கிருஷ்ணரையும் அழகாக பக்கத்தில் வச்சுட்டேன். இப்போ நான் சாமி கும்பிட போகிறேன், விளக்கேற்ற போகிறேன். டெய்லி வீட்டில் ஈவினிங் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்டோன்னா லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க. அதை தான் நான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க, எங்கள் அத்தை வீட்டில் ஃபாலோ பண்ணுவாங்க. நானுமே அப்படித்தான். எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட வேண்டியாச்சு. இப்போ நான் சாம்பிராணி காமிச்சிட்ருக்கேன். இந்த சாம்பிராணி வைக்கிறதுக்கு நான் ஒரு க்யூட்டான பாக்ஸ் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ் இப்போ நான் ரீசெண்டாக சரவணா ஸ்டோரில் வாங்கினது. எனக்கு தேடி தேடி பிடிச்சிருந்து வாங்கினேன். இது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. சாமிக்கு நெய்வேத்தியம் வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நைட்டுக்கு டின்னர் ரெடி பண்ணோம் இல்லையா? நாங்கள் அன்றைக்கி சப்பாத்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு தான் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். சப்பாத்தி மாவில் உப்பு போட்டு மாவு பிசைஞ்சி வச்சிட்டோன்னா ஊறிட்டுருக்கோம். அப்புறம் நம்ம சப்பாத்தி போடும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மாவு பிசைகிறதுக்கு பேட்டர் தான் நான் சப்பாத்தி மாவு ஊறிட்டுருக்கு. திருப்பி நான் வந்து மகா ஹோம்ஒர்க்லாம் கரெக்டாக பண்ணிட்டாளா, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். டெய்லியுமே ஒரு 1 ஹவர் நான் மகா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு. அவளை கொஞ்சம் பிடிக்கிறது கஷ்டம். கொஞ்சம் பிடிச்சி உட்கார வச்சிட்டோன்னா படிக்கிறதுக்கு வந்துடுவா. அவளுமே என் கூட கோஆப்ரேட் பண்ணுவா. நமக்கு கடலைப்பருப்பு போட்ட கூட்டு இருக்கு. இது நமக்கு சப்பாத்தி. இப்போ நாங்கள் நைட் டின்னர் சாப்பிட போகிறோம். சப்பாத்தி போட்டுகிட்டே இருக்கேன் ஒரு பக்கம். நாங்கள் 3 பேர். மகாவுக்கு பூரி வேணும்னு சொன்னால் சரி ஓகே மகாவுக்கு அப்படியே எண்ணெய் வச்சு கொஞ்சம் பூரி போட்டுட்டேன். மதியானம் வச்ச பொல்லங்காய் கூட்டு இருந்தது, அதோடு நாங்கள் அன்றைக்கி விட்டுட்டோம். எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? டிவியில் படம் ஓடிட்டுருக்கு. கூட்டு ரெடி, சப்பாத்தி ரெடி. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஒரு ஹாப்பினஸோட இனிய டேவை நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.